நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம போய் நிற்கும் போது சில காரியம் ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நீ வந்ததுனாலதான் அப்படி ஆகி போச்சு, நீ பேசுனதுனாலதான் அப்படி ஆகி போச்சு, நீ சொன்னதுனாலதான் அப்படி ஆகி போச்சு, நீ கை வச்ச பாரு அது விளங்காம போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்மளை தூற்றுறாங்கல்ல, நம்மளை ரொம்ப வேற மாதிரி பேசுறாங்கல்ல, நம்மளை ஒரு சாபம் பிடிச்ச மனுஷன் மாதிரியே பார்க்குறாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். யோபு எழுதின சரித்திர புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையினுடைய கடைசி பகுதிக்கு முந்தின பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபுடைய நண்பர்கள் 4 பேர் பயங்கரமான காரியத்தை சொன்னோன்னே கர்த்தருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. கோபமான உடனே இந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்றாருன்னா ஒரு பிளான் பண்றாரு. இவங்க இப்படிலாம் பேசுறாங்களே என்னுடைய மகனை யோபுவை, இவங்களுக்கு சரி கட்டணும்னு நினைச்சிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் யோபு இந்த சகோதரர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான், நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். இந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு பாருங்க, நல்லா கவனிங்க, தகன பலிகளையும் இதையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்தது ஒண்ணே ஒண்ணு, நான் என் தாசனாகிய யோபுடைய முகத்தை பார்த்து, அவன் முகத்தை பார்த்து அவங்க செஞ்ச எல்லா தப்பிதங்களுக்கும், நண்பர்கள் செய்த எல்லா தப்பிதங்களுக்கும் நான் சரி கட்டாம இருக்கிறேன், அப்படி இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்து உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்க முகத்தை பார்த்து உங்க ஆபீஸை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்க முகத்தை பார்த்து உங்க பிசினஸை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்க முகத்தை பார்த்து பல காரியங்களை தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு, தீமையான காரியங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தர் தடை பண்ணி போடுவார். அப்போ நிறைய பேர் சொல்ல போறாங்க, நல்ல வேலைப்பா நீ கூட இருந்த, கர்த்தர் உன் முகத்தை பார்த்து இந்த நன்மையை செஞ்சாரு, உன் முகத்தை பார்த்த உடனே அந்த ஆபீஸர் மாறிட்டாங்க, உன் முகத்தை பார்த்த உடனே இப்படிலாம் சொல்லிட்டாங்க, உன்னை பார்த்த உடனேயே அந்த காரியெல்லாம் மாறுதலா அமைஞ்சிருச்சுன்னு உங்களை பற்றி நற்சாட்சிகளை இந்த நாளில் கர்த்தர் ஏற்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி சாபம் பிடிச்சு போகும், ஆனா இப்போ இந்த முகத்தின் மூலமாக தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். விசுவாசிங்க. எங்கெல்லாம் நீங்க தலை குனிஞ்சு போய் நின்னீங்களோ, எங்கெல்லாம் உங்களை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, அந்த இடத்துல தேவன் உங்கள் தலையை உயர்த்தி, நீங்க இல்லாம ஒரு காரியம் கூட நடக்காது என்று சொல்லத்தக்கதாக தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? யோபுவோட முகத்தை பார்த்து தேவன் எப்படி நன்மை செஞ்சாரோ, அதே மாதிரி இந்த நாள்ல உங்க முகத்தை பார்த்து தேவன் அநேகருக்கு, உங்க குடும்பத்துக்கு தேவன் நன்மை செய்வாராக. இந்த நாள் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.